வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரளாவில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகை லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகின்றனர். ஆழ்கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகை லட்சுமி மேனன் மீது போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பார் தகராறில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கிய வழக்கில் லட்சுமி மேனனை எர்ணாகுளம் போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே நடிகையின் நண்பர்கள் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் அந்த நடிகைக்கும் செக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகை லட்சுமி மேனனும் தப்பி ஓடி தலைமறைவான சம்பவமும் நடந்தது என்ன? கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் இந்திய திரைப்பட நடிகை லட்சுமி மேனன். மலையாளத்தில் நடிகையாக அறிமுகமாகி பின்னர் தமிழில் சுந்தரபாண்டியன், கும்கி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து கியூட் நடிகையாக வலம் வந்தவர். தொடர்ச்சியாக கும்பன், வேதாளம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து அதன் பின்னர் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்தவர். பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தவித்து வந்தார். இதற்கிடையே மீண்டும் கேரளா பக்கமே கரை ஒதுங்கிய நடிகை லட்சுமி மேனன் தற்போது ஆழ்கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் தேடும் அளவுக்கு செமத்தையான சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். வயதே ஆன நடிகை லட்சுமி மேனன் தன்னுடைய நண்பர்களான மிதுன், அனிஷ் ஆகியோருடன் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான பாருக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பாருக்கு மது அருந்த வந்த மற்றொரு கும்பலும் லட்சுமி மேனனின் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி ஆவேசத்தை காட்ட எதிர்தரப்பினர் பலவேறு முன்னிலையில் நடிகையையும் அவரது நண்பர்களையும் எதிர்த்து நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நடிகையின் நண்பர்கள் பார் மூடும் நேரம் பார்த்து காரில் புறப்பட்டு சென்ற அந்த கும்பலை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். சிட்டி கார்னர் பகுதியில் வைத்து அந்த காரை மறைத்த நடிகையின் நண்பர்கள் அதிலிருந்து ஐடி ஊழியர் ஒருவரை கடத்திச் சென்று வலுவாக தாக்கியுள்ளனர். சாதாரண பிரச்சனையை பெரிதாக்கி ஆழ்கடத்தல் வரை வில்லங்கமாக்கியதுடன் அடிதடி வழக்கிலும் சிக்கும் அளவுக்கு குற்றத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர். இதில் பலத்த காயமடைந்த ஐடி ஊழியர் அவரது நண்பர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த கையோடு எர்ணாகுளம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். அவர்களின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து பாரில் நடந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் யார் மீது தவறு என பார் ஊழியர்களை தனித்தனியாக அழைத்து விசாரித்துள்ளனர். இதன் பின்னர் லட்சுமி மேனனின் நண்பர்களான மிதுன், அனீஷ், சோனாமோல் ஆகிய 3 பேரையும் எர்ணாகுளம் வடக்கு போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். கடத்தல், அடுத்து சித்திரவதை செய்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கின் உச்சகட்டமாக ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கியதாக நடிகை லட்சுமி மேனனையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் நண்பர்களை போலீசார் கைது செய்திருப்பது தெரிந்து நடிகை லட்சுமி மேனன் தற்போது தலைமறைவாகிவிட்டார். செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மாயமானவர் தற்போது எர்ணாகுளம் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கும் போது உடன் நடிகையும் இருந்துள்ளார் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லட்சுமி மேனனுடன் இருந்த பெண் அளித்த புகாரில் எதிர்தரப்பைச் சேர்ந்த ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார் தகராறில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் போலீசாரால் தேடப்பட்டு வருவது கேரள திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.